எச்சபோர்ட் சினிமாவில் இந்த பிள்ளை நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா விஷாலும் தர்ஷா குப்தாவும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ தர்ஷா குப்தா வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வெளியே நிறைய விஷயங்கள் வந்து விஷால் பற்றி போயிட்டுருக்கிறத வந்து மக்கள் என்ன மைண்டில் ஒரு கொஷின் வச்சுருக்காங்களோ ஒவ்வொரு கொஷினையும் வந்து போட்டு உடைக்கிறாங்க. ஸோ அந்த விஷால், தர்ஷிகா, ஹன்ஷிதா அந்த ஒரு விஷயத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கேட்டது வந்து என்னடா இவ்வளோ சூப்பராக கொஷின் கேட்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கு விஷால் கொடுத்த ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தர்ஷிகா கிட்ட ஏன் வந்து அந்த மாதிரி இருந்த, அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்த, உனக்கு தர்ஷிகா மேலே லவ் இல்லை அப்படின்னா எதுக்காக அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்த அப்படின்னு கேட்கும்போது அவர் திரும்பவும் அதே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுக்குறாரு. ஸோ தர்ஷிகா கிட்ட நான் இருந்தது வந்து என்னோடய நேச்சர், நான் எல்லார்ட்டையும் அப்படி தான் இருப்பேன், எனக்கு 8 வருஷமாக வந்து தர்ஷிகா வந்து தெரியும், ஸோ தர்ஷிகாவை எனக்கு ஃப்ரெண்டாக பிடிக்கும், நான் லவ் எல்லாம் வந்து பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. ஸோ அதுக்கப்புறமா சரி ஓகே, அப்போனா அவங்க அம்மா வந்து கொடுத்துட்டு போனாங்களே ஒரு ரிங்கு, அது வந்து நீ எதுக்காக வாங்கிக்கிட்ட போகும்போது அப்போயே கொடுத்துருக்கலாம்ல, வேணாம் தர்ஷிகா நீயே வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்கலாம்ல, எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அவளே வந்து இப்போது வெளியே எவிக்ட் ஆகிருக்கா, ஸோ எவிக்ட் ஆகி போகும்போது அந்த இடத்துல நான் வந்து இன்னும் காயப்படுத்த விரும்பலை, அதனால தான் வந்து நான் அதை வாங்கிக்கிட்டேன், அதனால தான் நான் வந்து வேணான்னு சொல்லி கொடுக்கல. சரி அதுக்கப்புறம் ஏன் வந்து அதை கழட்டி வச்சேன் அப்படின்னா, நான் எனக்கு வந்து ஒரு டைம் வந்து டக்குன்னு வந்து அருண் பிரசாத் வந்து என்னை கலாய்ச்சிட்டான் தர்ஷிகாவை வச்சு, ஸோ என்னடா இது இப்படி போகுது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து அதை கழட்டி வச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நான் அந்த ஸ்பேஸ் கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் போகுதில்ல, அது என்ன விஷயம் அப்படின்னா நான் இன்டென்ஷனாக எதுவுமே கொடுக்கல, நான் ஸ்பேஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயமே வந்து தெரியல. ஆனால் நான் வந்து இப்போ தர்ஷிகா வந்து என் மேலே அஃபெக்ஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு யாராவது என் மேலே அஃபெக்ஷனாக இருந்தால் பிடிக்கும், பட் அந்த இடத்துல வந்து நான் அந்த இடத்துல அவங்க அஃபெக்ஷனை வந்து இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தா தர்ஷிகா வந்து லோ ஆகி உடஞ்சி என்னால் அந்த பொண்ணு இந்த கேமை விட்டு வெளியே போயிருந்தா அது எனக்கு கஷ்டமாக இருக்கும், அந்த பொண்ணு இந்த கேமில் வந்து நல்லா பெருசாக வரணும்னு நான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து தர்ஷா குப்தா கேட்குறாங்க. ஒரு நாள் வந்து தர்ஷிகா வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த கேப்டன்சி வந்து 3வது டைமாக வந்து ஆனால் நான் ராயல் என்ஃபீல்டு வந்து உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பொண்ணு வந்து அவ்வளோ பெரிய விஷயமா வந்து ராயல் என்ஃபீல்டே வந்து உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லும்போது அது உனக்கு பெருசாக தெரியலையா அப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சனால தான் வந்து நான் அந்த பொண்ணை லோ ஆக்கக்கூடாது, லோ ஆகிட்டு அந்த பொண்ணோட எவிக்ட் ஆகிட்டா அந்த பொண்ணோட கேம் கெட்டுருமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அதை பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறமா கேட்குறாங்க, சரி அப்போனா ஹன்ஷிதாவை லவ் பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே நான் லவ்லாம் பண்ணலையே அப்படின்னு கேட்கும்போது அப்போ வந்து ஹன்ஷிதா காதில் சொன்னாங்க அருண், அது அவங்க சொன்னது, ஆனால் எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா சரி ஹன்ஷிதா கிட்டே வந்து உனக்காக நான் வெளியே வெயிட் பண்ணுவேன்னு சொன்னேன்ல, அப்போனா தர்ஷிகாக்காக வந்து வெளியே வெயிட் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பெருசாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்தாரு. நான் யாருக்காக இருந்தாலும் வந்து நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். ஸோ சரி ஹன்ஷிதா கிட்டே வந்து அப்போனா நீ ஹன்ஷிதாவை லவ் பண்ணல அப்படின்னு தர்ஷா குப்தா கேட்குறாங்க. அதுக்கு வந்து நான் ஹன்ஷிதாவை லவ் பண்ணலை, அப்படி பண்ணாலுமே அது என்னோட பர்சனல் தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த விஷால் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சரி தர்ஷிகா கூட நீ பண்ணது எல்லாமே கண்டென்ட்டுக்காக பண்ணலையே அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் கண்டென்ட்டுக்காகலாம் எதுவுமே வந்து பண்ணலை, நான் வந்து இப்போது வெளியே போய் தர்ஷிகா வந்து என்கிட்ட கேட்டால் நான் வந்து தர்ஷிகா கிட்டேயோ இல்லை தர்ஷிகா கிட்ட அம்மாக்கிட்டேயோ நான் வந்து சாரி சொல்லுவேன் கண்டிப்பாக, நான் வந்து இது பண்ணணும்னு பண்ணல, இன்டென்ஷனாக பண்ணல, லோ ஆக்கி வெளியே போயிடுவாங்க, லோ ஆகி ரொம்ப வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தினால தான் வந்து நான் அவங்கள வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் சௌந்தர்ய விஷயத்தை திரும்பவும் வந்து கேட்குறாங்க. ஸோ அதே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அவர் வந்து கொடுக்காரு. நான் எப்போ ரிலீஸ் பண்ணிட்டேன் சௌந்தர்ய விஷயத்தில், அவங்க தர்ஷா குப்தா நல்லாவே கேட்டாங்க, நீ ஒரு பொண்ணை வந்து அப்படி சொல்கிறியே அது வெளியே எவ்வளோ பேடாக போகும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி. இல்லை இனிஷியலாக எனக்கு ஃபர்ஸ்ட்டு நான் அது தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறத நான் லேட்டராக புரிஞ்சுக்கிட்டேன், நான் சாரி நிறைய டைம் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷால் சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.